வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன ரெசிபி என்று பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது முட்டைமா ரெசிபி. முட்டைமா செய்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. நிறைய பேர் முட்டைமா விலை கூடன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இந்த முட்டைமா செய்து முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலத்துக்கு மேலே ஒரு நாளுக்கு வேணும். அதையும் தாண்டி அரிசி கழுவி வைத்து அரிசியை பிறகு நாங்கள் காய விட்டு வறுத்தெடுத்து உளுந்து வறுத்தெடுத்து மா அடித்து எடுக்கிறதுக்கு அதுக்கே 3 நாள் ப்ரிப்பேர் பண்ண வேணும். கடையில் வேண்டுற ஐட்டத்தை வச்சு நாங்கள் முட்டைமா செய்யலாது. அப்படி செய்தனா இருந்தால் முட்டைமா குவாலிட்டி குறைவாக இருக்கும். கடையில் வாங்கும் அரிசிமா குவாலிட்டி குறைந்தது, ஒரிஜினல் அரிசிமா வர்றதில்லை. அது தவிட்டுத்தன்மை கூட, அதோட மண் எல்லாம் இருப்பார். அதே மாதிரி தான் உளுத்தம்மாவும். அதனால் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் செய்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம்பாங்க எப்படி நான் இந்த ரெசிப்பியை செய்கிறேன்னு சொல்லி. இந்த முட்டை மாவை நான் வறுத்து எடுக்கிற டைம் மட்டும் 2.5 மணித்தியாலம் முட்டை மாவு வறுத்தெடுக்கணும். நான் இப்போ இந்த முட்டை மாவு செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் இருந்து எப்படி இந்த முட்டை மாவு செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ முதல்ல நான் அரிசி கழுவி எடுத்து காய வைத்து அதை வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ இந்த பாருங்கள், அரிசி வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்படி அரிசி ரெடி பண்ணி வறுத்தெடுத்து அதற்கு பிறகு மா அடித்து எடுத்து தான் நான் இந்த முட்டைமா செய்கிறேன். அதே மாதிரி தான் உளுந்தும் வறுத்து மா அரைச்சி தான் எடுத்து நான் செய்கிறேன். கடையில் வேண்டி செய்கிறதில்ல. கடையில் வேண்டி செய்கிறதில்ல சத்து குறைவு. வேண்ட ஒரிஜினல் மா இல்லை தானே. ஒரிஜினல் மா ஆரம்பிக்கணுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் பெருசாக கடை மாக்கள் பாவிக்கிறது குறைவு. ஆனால் கலருக்காக கடமா சில ஃபுட் ஐட்டத்துக்கு சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ இந்த முட்டைமா செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் ரெடியாக எடுத்து வைத்திருக்கிறேன். முட்டை 8 இருந்து 10 முட்டை எடுக்கிறேன். நான் எடுத்து ஓப்பன் பண்ணி வெடுக்கெடுத்துட்டு முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன். சீனி, ப்ரௌன் சுகரும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒயிட் சுகரும் எடுத்து வச்சுக்கிறேன். அரிசிமா 2 விதமான அரிசிமா மேக் பண்ணியிருக்கிறேன். தவிடு உள்ள அரிசிமா, தவிடு இல்லாத அரிசிமா. 2 கப் அரிசிமா சேர்த்திருக்கிறேன். உளுத்தம்மா 2 கப், இன்னும் 1 கப் உளுத்தம்மா சேர்த்திருக்கிறேன். இதில் இந்த கலவைகள் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சீனி 1 கப், ப்ரௌன் சுகர் 1/2 கப். உளுத்தம்மா கூட விருப்பமான நீர்கள் உங்களுடைய அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு நல்லெண்ணெய் நல்ல பிராண்டாக இருக்க வேணும். நல்லெண்ணெயும் நீங்கள் விட்டு விட்டு குழைத்து எடுக்க வேணும். இப்போ மாவை குழைத்து எடுக்க போகிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் முட்டையை சேர்த்து இந்த மாவை குழைத்து எடுக்க வேணும். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை குழைத்து எடுத்துகிட்டு காட்டுகிறேன் பாருங்கள். என்ன பதத்தில் நான் குழைத்து எடுக்கிறேன். இது எல்லாமே நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்து எடுக்கிற ஐட்டம். இது கடை ஐட்டம்ஸ் ஒன்றும் கிடையாது. உளுந்து அல்லது அரிசிக்கில் நான் ஒரு 15 பீசஸ் ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளுவேன். ஏலக்காயையும் சேர்த்து நான் அரைத்து எடுக்கிறேன். நான் முட்டை மாவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்க வேணும். அப்படி சேர்த்தால்தான் முட்டை மாவு நல்ல வாசமாக இருப்பார். நல்லெண்ணெயையும் முட்டையையும் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி பார்க்க வேணும். பிறகு மா வறுக்கும் போது முட்டைத்தன்மை காணாமல் இருந்தால் நீங்கள் அதற்கு பிறகும் முட்டையாக இருந்தாலும் சரி, உளுத்தம்மாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் மா வறுக்கும் போதும். அதோடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சீனி எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் இப்படித்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி கொள்வேன். உடனே நீங்கள் கூட விட்டீர்களாக இருந்தால் மா தண்ணி பதமாகிடுவார். தண்ணி பதமாகிச்சுதுன்னு சொல்லி சொன்னால் பிறகு 6-7 மணித்தியாலும் செல்லும் நீங்கள் முட்டை மா வறுத்து எடுக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பதமாக குழைத்து எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் மாவை வறுக்கும் போது தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் முட்டையை சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிறகு வறுக்கும் போது கூட நீங்கள் சேர்க்கும்போது முட்டை மாவு நல்ல கிறிஸ்பியாக வருவார். இப்போ இந்த முட்டை மாவை நான் வறுக்க போகிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தாச்சியில் சேர்த்து கொள்கிறேன்.
கணக்கு சேர்க்கக்கூடாது. கணக்க சேர்த்து மாவை வறுத்தீர்களாக இருந்தால் அடி பிடிச்சிடுவார். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வறுக்க வேணும். மாவு வந்து ஓரளவுக்கு வறுபட்டு சூடேறி வரும்போது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ வந்து இந்த முட்டை மாவை வந்து நான் இன்னும் ஒரு தாச்சியில் போட்டு 2 தாச்சியில் தான் இதை வறுத்தெடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு தாச்சியில் வறுத்து கொண்டு நிற்கிறது கன நேரம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வறுக்கலாம். இன்னொரு தாச்சியில் போட்டு நான் வறுத்து கொண்டு இருக்கும்போது அங்காலையும் வந்து வந்து நல்லா சூடேறி கிறிஸ்பியாக வருவார். அதற்கு பிறகு வந்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வறுப்பேன். எவ்வளவு நேரம் எடுக்குமென்றதை நீங்கள் பாருங்கள். இதை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு ஐட்டம். நிறைய பேர் வந்து இதை நினைச்சு கூட பார்க்க விரும்ப மாட்டார்கள். 2 தாச்சியிலையும் சேர்த்து 2½ மணத்தியாலத்துக்கிட்ட இந்த மாவை வந்து வறுத்தெடுக்கணும். அப்போ தான் இந்த முட்டை மாவு வந்து 6-7 மாதத்துக்கு மேலே வந்து பழுதாகாமல் இருப்பார். எவ்வளவு கரண்ட் காசு போகும், ஒரு ஆளோட ஹெல்த் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் நின்று இந்த மாவை வந்து வறுத்து கொண்டு இருக்கும்போது அதனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். இதிலும் விட கூடுதலான மாவை வந்து நாங்கள் வறுக்க இயலாது, கஷ்டம், விளங்குதா? அப்போ வந்து இது எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து கடைகளுக்கு கொடுக்குறோம்ன்றது வந்து ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ள வேணும். இனிமேல் இல்லை என்ற அளவு விலையை குறைத்து கேட்குறீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செய்து வைக்கணுமென்ற அவசியம் இல்லை எனக்கு. இப்போ இந்த மாவை வந்து ஆக குறைந்தது 2½ மணத்தியாலங்கள் குறையாமல் கட்டாயம் வந்து வறுத்தெடுக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீண்ட நாட்களுக்கு வந்து இந்த மாவை வந்து வைக்க முடியாது. முட்டை மாவு வந்து பழுதாகிடுவார். இப்போ வந்து இந்த முட்டை மாவை வந்து நான் இறக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் அடுப்பில் வேணுமென்றாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிருந்து ஒரு 5-10 நிமிஷம் அந்த சூட்டில் வந்து நீங்கள் இப்படி வந்து வறுத்து கொண்டு நிற்கணும். இல்லை என்று சொல்லி சொன்னால் கீழே வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருப்பார். முட்டை மாவை வந்து 2½ மணத்தியாலம் குறையாமல் வறுத்தெடுத்துட்டு 2½ மணத்தியாலத்துக்கு கூடவும் சில நேரம் டைம் எடுக்கும். அதற்கு பிறகு வந்து நீங்கள் இறக்கி எடுத்து 4 மணத்தியாலத்துக்கிட்ட வந்து நன்றாக ஆற விட வேணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் பேக் பண்ணி வைக்க வேணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.